என் கனவு நனவாகிட ஏக்கத்தோடு உழைத்தேன். எண்ணற்ற நாட்கள் அந்நாளை அடிக்கடி எண்ணத்தில் எண்ணியே அடைந்தேன். இதயம் கனிந்த லட்சியம் நிறைவேறிய அந்த ஒரு நாளை. அழகை பற்றி கனவு காணாதீர்கள், அது உங்கள் கடமையை பாழாக்கிவிடும். கடமையை கனவு காணுங்கள், அது உங்கள் வாழ்க்கையை அழகாக்கும். கனவு காணுங்கள், கனவிலிருந்து சிந்தனைகள் பிறக்கும், சிந்தனைகள் செயலாகும். ஒரு முறை வந்தால் அது கனவு, இருமுறை வந்தால் அது ஆசை, பல முறை வந்தால் அது லட்சியம். சொர்க்கமும் நரகமும் வாழ்க்கையில் இல்லை, நாம் வாழ்வதில்தான் இருக்கிறது. ஓர் எழுத்தின் மாற்றத்தால் உன் வாழ்க்கை உன்னை தீர்மானிக்கும். லட்சியத்தை கைப்பிடித்தவன் உயர்ந்தவன் ஆவான், அலட்சியத்தை கைப்பிடித்தவன் தாழ்ந்தவன் ஆவான். நீங்கள் செய்த தவறை ஒத்துக்கொள்ள முயலுங்கள், விரைவில் சரி செய்து கொள்ளலாம். ஆனால் செய்த தவறை தவறே இல்லை என்று சாதிக்காதீர்கள், எப்போதுமே சரி செய்ய முடியாது. 1000 தடவை உன் வாழ்க்கை உன்னை அளவைத்தால் 1000 வழிகளில் நீ சிரிப்பதற்கு வழி தேடு. எடுத்த தொழிலில் சாதிப்பது லட்சியமாக இருக்கலாம், ஆனால் சாதிக்கும் வரை முயற்சி ஒன்றே குறிக்கோளாக இருக்க வேண்டும். உயர பறக்க இறக்கைகள் தேவையில்லை, ஒரே ஒரு லட்சியம் இருந்தால் போதும். லட்சியம் இல்லாத வாழ்க்கை முள் இல்லாத கடிகாரம் போன்றது, அது நின்றாலும் பயனில்லை, ஓடினாலும் பயனில்லை. லட்சியத்தை கொண்டவர்களுக்கு ஒவ்வொரு விடியலுமே புதிய தொடக்கமாகும். உன் வாழ்வில் ஒரு நல்ல நிலையை அடைய சில நாட்கள் ஆகலாம், ஆனால் என்றும் உன் நிலையில் இருந்து தவறாதே. உயர பறக்க இறக்கைகள் தேவையில்லை, ஒரே ஒரு லட்சியம் இருந்தால் போதும். லட்சியத்திற்கும் அலட்சியத்திற்கும் ஒரு எழுத்துதான் வித்தியாசம். லட்சியம் உன்னை முன்னே கூட்டிச் செல்லும், அலட்சியம் உன்னை பின்னே தள்ளிச் செல்லும். படகு கரை சேர்வதற்கு துடிப்பு மட்டுமே உதவும், அதுபோல் நம் வாழ்வில் கரை சேர்வதற்கு உழைப்பு மட்டுமே உதவும். காலம் கனிந்து வரும் என்று எதிர்பார்க்காதே. எதை செய்தாலும் அதில் உனது உழைப்பு மட்டும் இல்லை என்றால் சிறு துரும்பு கூட உனக்கு உதவ முன் வராது. மாபெரும் மனிதர்கள் ஒழுங்கு கொண்டவர்களாகவும் கடின உழைப்பாளியாகவும் இருக்கின்றனர். கடின உழைப்பு இல்லாமல் எந்த ஒரு கனவும் ஒருபோதும் நனவாக்கப்படுவதில்லை. கடின உழைப்பு என்ற மதிப்பு மிக்க சொத்தை தொடர்ந்து சளைக்காமல் செலவழியுங்கள். அதை தவிர வெற்றிக்கு உத்தரவாதம் தருவது வேறு எதுவும் இல்லை. வாழ்க்கையில் தன்னம்பிக்கை, அடுத்து கடின உழைப்பு, இந்த இரண்டும் இருந்தால் ஒரு நல்ல நிலையை கட்டாயம் அடையலாம். உன் தகுதியை தீர்மானிப்பது அடுத்தவன் அல்ல, உன் உழைப்பும் நேரமும் தான். மறப்பதில்லை சூரியன் அதன் கடமையை செய்ய, ஓய்ந்து விடுவதில்லை பூமி அதன் திசையில் சுற்ற. மறப்பதில்லை காலம் தகுந்த பாடம் புகட்ட, அதுபோல உழைப்பும் அதன் வெற்றியை தர மறப்பதில்லை. அடுத்தவரின் சிந்தனையால் கூட உயரலாம், ஆனால் உழைப்பு நிச்சயம் உன்னுடையதாக மட்டுமே இருக்க வேண்டும். கனவு பெரியதாக இருக்கும் போது உழைப்பு அதை விட பெரியதாக இருக்க வேண்டும். நமது பிள்ளைகளுக்கு வறுமை தெரியாமல் வளர்ப்பது தவறில்லை, நமது உழைப்பு தெரியாமல் வளர்ப்பதே தவறு. சொத்து இருக்குதுன்னு சொல்லுறதுக்கும் சொந்த உழைப்பு இருக்குதுன்னு சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. உன்னுடைய மிகப்பெரிய சொத்து உன்னுடைய உழைப்பு மட்டுமே. அதை யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு கொடுக்காதே. அதிக நேரம் இருக்காது அதிர்ஷ்டம், நீண்ட தூரம் வராது சிபாரிசு, எல்லா பொழுதும் கிட்டாது உதவி, எப்பொழுதும் ஜெயிக்கும் தன்னம்பிக்கை. தொட முடியாத தூரத்தில் உன் கனவு இருந்தாலும் தொட்டு விடலாம் என்ற நம்பிக்கையில் நீ இரு. புழுவாய் இருந்த போது வண்ணத்து பூச்சி ஆனதும் அதன் அழகில் மயங்கி அதன் பின்னால் ஓடுகிறார்கள். இன்று உன்னை அலட்சியம் செய்வோரை எண்ணி கலங்காதே. நாளை நீ உயர்ந்தால் இந்த சமூகமே உன் பின்னால் ஓடி வரும். தவறு செய்யும் மனிதர்களை பார்த்து தவறாக பேசாதீர்கள், ஏனெனில் உங்கள் வாழ்க்கை இன்னும் முடியவில்லை. கனவு காணுங்கள், கனவில் இருந்து சிந்தனைகள் பிறக்கும், சிந்தனைகள் செயல்களாகும். அறிவையும் முன்னேற்றத்தையும் தருகிறது சிந்தனை. சிந்தனைக்கு செயல் வடிவம் கொடுத்தால்தான் சாதனை படைக்க முடியும். அனைவருக்கும் வரலாற்றின் பக்கங்களில் ஒரு பக்கம் ஒதுக்கப்பட்டுள்ளது, ஆனால் அந்த பக்கத்தை இந்த உலகை படிக்க வைப்பதும் உங்கள் கைகளில்தான் உள்ளது. பட்ட காயங்களையும் அவமானங்களையும் மறந்து விடாதீர்கள். நமக்கான நேரம் வரும்போது அதை விட சிறப்பாக திருப்பித் தர வேண்டும். லட்சியத்தை கொண்டவர்களுக்கு ஒவ்வொரு விடியலுமே புதிய தொடக்கமாகும். உலகில் தானாக முன்னேறியவர் யாரும் இல்லை. நீ உழைக்க தயாராக இருந்தால் சிலர் உனக்கு உதவ தயாராக இருப்பார்கள். வார்த்தைகளால் பேசுவதை விட வாழ்ந்து காட்டுவதே சிறப்பு. தன் லட்சியம் எதுவென்று தெரியாதவன் புறப்பட்ட இடத்திலேயே நின்று கொண்டிருப்பான். என் பெற்றோர்கள் எனக்காக என்ன செய்தார்கள் என்று எண்ணுவதை விட நீ உன் பெற்றோருக்கு என்ன செய்தாய் என்று எண்ணிப்பார். உனக்கு ஒரு லட்சியம் உருவாகும். எடுத்த தொழிலில் சாதிப்பது லட்சியமாக இருக்கலாம், ஆனால் சாதிக்கும் வரை முயற்சி ஒன்றே குறிக்கோளாக இருக்க வேண்டும். நம் கனவு நிறைவேற நாம் உழைக்காவிட்டால் யாரோ ஒருவர் கனவு நிறைவேற நாம் உழைக்க வேண்டியிருக்கும்.
வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமானால் நல்ல நண்பர்கள் தேவை. ஆனால் வாழ்நாள் முழுவதும் வெற்றி பெற வேண்டுமானால் ஒரு எதிரியாவது தேவை. கனவு காண்பவர்கள் அனைவரும் தோற்பதில்லை. கனவு மட்டுமே காண்பவர்கள்தான் தோற்று போகிறார்கள். கடின உழைப்பு திறமையானவரையும் தோற்கடிக்கும், அவர் கடினமாக உழைக்காத போது. கனவு நிஜமாக மாய மந்திரங்கள் தேவையில்லை. வியர்வை, உறுதிப்பாடு, கடின உழைப்பு தேவைப்படும். முயற்சி செய்பவர்களால் செய்ய முடியாது என்று எதுவும் இல்லை. நீங்கள் சரியான பாதையில் சென்றாலும் நீங்கள் அங்கேயே அமர்ந்திருந்தால் உங்கள் இலக்கை அடைய முடியாது. உங்களின் துணிவு, கடின உழைப்பு, இந்த இரண்டையும் பொறுத்துதான் உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சியும் பிறக்கும், நீடிக்கும். வெற்றிக்கான விலை கடின உழைப்பு மட்டுமே. அதை பெறுவதற்கு எதை கொடுத்து பெற்றாலும் நிலைக்காது. செய்த கடின உழைப்பு சோர்வடைய செய்த பிறகும் கடின உழைப்பை தொடர்வதன் பெயர்தான் விடாமுயற்சி. ஒவ்வொரு சாதனையும் முயற்சி என்ற ஒற்றை செயலிலேயே தொடங்குகிறது. விடாமுயற்சி என்பது 19 முறை தோற்றாலும் 20வது முறை எழுந்து நிற்பது. உங்கள் கைரேகையை பார்த்து எதிர்காலத்தை நிர்ணயித்து விடாதே. உங்கள் கனவுகள் நனவாகும் முன் நீங்கள் கனவு காண வேண்டும். கனவு என்பது வரம்பற்ற சாத்தியக்கூறுகளை கொண்ட ஒரு விதை. அது வளர்க்கப்படுவதற்கும் உயிர்ப்பிக்கப்படுவதற்கும் காத்திருக்கிறது. கனவு இருந்தா நிறைவேற்று, இல்லையெனில் அது கனவா மட்டுமேதான் இருக்கும். உன்னால் முடியும் என்று எண்ணுவதையோ அல்லது முடியும் என்று கனவு காண்பதையோ துணிந்து தொடங்கு. உனது துணைவிலேயே அறிவும் ஆற்றலும் மந்திரமும் அடங்கியுள்ளன. உங்களின் திறமையை கூட பலர் திமிராக பார்க்கலாம். மாற்றிக்கொள்ள வேண்டியது அவர்களின் பார்வையை தானே தவிர உங்களின் திறமையை அல்ல. சில சிறந்த தருணங்களுக்காக காத்திருக்கும் பொழுதுகளில் பல சிறந்த வாய்ப்புகள் நம்மை கடந்து சென்றுவிடும். எதிலும் குறைகளை காண்பவர்களுக்கு ரசிக்க தெரியாது. எதையும் ரசிக்க தெரிந்தவர்கள் குறைகளே தெரியாது. கனவுகள் போலவே யாருக்கும் தெரியாமல் கலைந்து போகிறது ஒரு சிலரின் ஆசைகள். ஒவ்வொருவருக்கும் என தனியான பார்வை உண்டு. ஆதலால் பிறரிடம் உங்கள் பின்பத்தை அழகாக்கி காட்ட சிரமப்படாதீர்கள். 1000 முறை தோற்றாலும் லட்சியத்தை கைவிடாதீர்கள். நிச்சயம் ஒரு நாள் வெற்றி கிடைக்கும். வாழ்க்கை என்பது ஒரு சந்தர்ப்பம், நழுவ விடாதீர்கள். ஒரு கடமை நிறைவேற்றுங்கள். ஒரு லட்சியம் சாதியுங்கள். ஒரு சோகம் தாங்கிக் கொள்ளுங்கள். ஒரு போராட்டம் வென்று காட்டுங்கள். ஒரு பயணம் நடத்தி முடியுங்கள். முயற்சி திருவினையாக்கும்.